வணக்கம். நாய்க்கு வந்த வாழ்வை பார்த்தியா அப்படி சொல்லிட்டு கிராமத்தில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த பழமொழி ஏன்னா பின்னாடி நீங்களே மேட்ச் பண்ணிக்கங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இது யார் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா ஆளுநர் தான் பொறுப்பேற்க வேண்டும்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா ஆளுநர் மாளிகை கீழே தான் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குது. அதனால் வந்து இவர் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா திமுக கட்சியில் கூட்டணியில் எம்எல்ஏவாகான தாவாக்கா வேலுமுருகன் அவர்கள் சொல்கிறாங்க. இது என்னடா நாயம், இது என்னடா கொடுமை, இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஞானசேகரன் வீட்டில் முழுக்க திமுகவுடைய புகைப்படங்கள், திமுக அமைச்சர்கள் உட்கார்ந்து உணவு உண்டும் புகைப்படங்கள். இப்போ நான் கூட கட்சியில் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், என்னதான் கட்சியில் இருந்தாலையும் என் தலைவர் வந்து என் வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிடுவாரா? மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து பல வேலைகள் இருக்கும். அதையும் மீறி சாப்பிட்னா முக்கியமான பொறுப்பில் இல்லை அதிகமான வேலை பளு இது வந்து நம்ம செஞ்சுதான் வருவார். இப்போ நாம் கூட ஸ்கூலில் படிக்கணும்னு வச்சுக்கலாம், ஃபஸ்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், இந்த இடத்துல உள்ள மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர் அதிகமான கவனம் கொடுப்பாங்க, அதிகமாக பழக்கமாக இருப்பாங்க. மற்றபடி இருக்கிற மாணவர்கள் வந்து எடுத்துப்பாங்க கேர், ஆனால் ஓரளவுக்கு தான் நிற்காது. இது வந்து வாழ்க்கைய இயல்பு. அந்த மாதிரி திமுக இருக்கக்கூடிய இந்த ஞானசேகரனுக்கு அமைச்சர் அவங்க வீட்டில் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாருன்னா எல்லா ஃபோட்டோவிலையும் எல்லா பத்திரிகையிலும் எல்லா இடங்களையும் ஞானசேகரனா, அப்போ இது யாரு காரணம்? முழுக்க திமுகவில் இருந்த ஒரு குற்றவாளி, திமுக கட்சியில் உள்ள ஒரு குற்றவாளி இந்த குற்றத்தை செய்திருக்கிறான். அப்போ யாருக்கு காரணம், யார் பொறுப்பு? அந்த திமுக கட்சியும் அதை ஆளக்கூடிய முதலமைச்சர். ஏன்னா அவங்க கீழே தான் என்ன இருக்கு, காவல்துறை இருக்கு. எஸ்பி, டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, ஐபிஎஸ், ஐஏஎஸ், அப்புறம் மாவட்டம் இருக்கக்கூடிய தாசில்தார், இவர்கள் எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு கொலை நினைச்சுன்னா விஓ முதல் கொண்டு எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, எல்லோரும் வந்து அந்த சட்டத்தை கையில் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி எல்லா அதிகாரத்தையும் எல்லா ஆளுமையும் யார் கையில் இருக்குன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் இருக்கு. இந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர் பொறுப்பு இல்லையா, ஆளுநர் மாளிகை இருக்கக்கூடிய KN ரவிக்குமார் அவர் பேர், அந்த ஆளுநர் வந்து அவர் தான் பொறுப்பான். ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்துக்கு இப்போ அவர் பொறுப்பேற்கணுமா. அப்போ தமிழ்நாட்டுடைய போலீஸ் காவல்துறை எதுக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒருவேளை அவர் ஏற்றுக்கிட்டோம். அப்போது காவல்துறை அந்த மாவட்டத்தை டிஜிபின்னு சொல்கிறார், சார் என்பது யாருமே தெரியலைங்க, அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்கிறார். இது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளோ ஒரு பச்சை பொய். ஒரு காவல்துறை இது செய்யலாமா? சாதாரண ஒரு குற்றவாளிக்காக தமிழ்நாடு முழுக்க பார்ப்பாங்க, உலகம் முழுக்க பார்ப்பாங்க, கார் நம்மளை துப்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கூட ஒரு முடியுடைய நுனி அளவு கூட அறிவு இருக்காதா? வந்து சொல்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா சாருன்றது யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு படி மேலே போய்ட்டு இப்போ வந்து ஒரு வழக்கு சிபிக்கு வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு டிஜி வந்து பதில் சொல்கிறாரு, அது சார் என்பது வந்து இவங்க துன்புத்துறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுடைய அட்ரஸ் முதல் கொண்டு வெளியிட்டிருக்காங்க. இது இவ்வளோ பேர் கேவலம் இது. அப்போ இதுக்கு யார் காரணம்? எப்பறம் ஆளுநர் வந்து இது காரணம் ஆக முடியும்? ஆளுநர் யாரை பார்ப்பார்? மிஞ்சி போனால் எதிர்கட்சி சட்டமன்றத்தில் வருவார், பெரிய பெரிய ஆட்களை பார்ப்பார். சின்ன சாமானிய மக்களுக்கெல்லாம் ஆளுநர் வந்து துப்பாக்கி வச்சுன்னு வந்து கூட இருப்பாரா? இவ்வளோ பேர் முட்டாள்தனம், இவ்வளோ பேர் அயோக்கியத்தனம். இது ஏன் சொல்கிறேன்னா இந்த வேல்முருகன் திமுக கட்சி எதங்கன்னா போட்டங்க, இந்த வேல்முருகன் பொய்யான பாசம். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துப்பீங்க, என் மக்களுக்கு என் மாவட்டத்தில் மழை பெய்ந்தது, யாரும் வரலை, காரில் வந்தாங்க, அதில் வந்தாங்க, எங்களை யாரும் கண்டுக்கல அப்படின்னு கத்தினார். கத்திட்டு அதோடு கூட கொஞ்சம் விஷயத்த சொன்னார். நாங்கள் 1 இயருக்கு 15% கேட்டோம், எங்கள் ஐயா கூட்டம் நான் போய் சேர்ந்துப்பேன், நாங்கள் ஐயாவோட மாணவன் அப்படிலாம் பேசினார். ஏன்னா என்னடா நமக்கு பிஸ்கெட் போட்டு 2-3 வருஷம் ஆகுதே, நம்ம எஜமான கண்டுக்கே மாட்டேன்றாரு அப்படின்னு பார்த்தாரு. நல்லா குலைச்சாரு. அதில் கொஞ்சம் 1 இயர் பாசமும் கொஞ்சம் மருத்துவர் ராமதாஸ் ஐயா பாசமும் கொஞ்சம் கலந்து கத்தனாரு. இன்னைக்கு இது தொடகரி பெடிகரி என்னென்னக்கு அதான் போட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. யாரே வேல்முருகன் இன்னைக்கு வேல்முருகன் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் இதுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு. இவ்வளோ பேர் ஐயோ தருங்க. இப்போயே புரியுதா? இப்படிதான் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொலை குற்றங்கள் எல்லாத்தையும் ஆளுகின்ற அரசாங்கம் செய்யும். ஜாதிய கலவரம், சாதிய தீண்டல்கள், சாதிய வன்கொடுமைகள், மத கலவரம், இது எல்லாம் ஆளுகின்ற கட்சிகள், ஆளக்கூடிய கட்சிகள் செய்யும். அதெல்லாம் செஞ்சுட்டு எங்கே போடும்? பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சி மேலே போட்டுரும். ஏன்னா பெரிய தவறுகளை டக்குன்னு முடிட்டா தெரிஞ்ச மக்களுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது கொஞ்சமாக மூடுவாங்க. அதனால தான் முதல்ல என்ன சொன்னாங்க, இப்போ ஒன்றும் இல்லை, மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் ஐயா அவருடைய மகன் நன்மணி ராமதாஸுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. பிளாஸ் நியூஸ் எல்லாத்துலையும் விவாதங்கள் வரவெல்லாம் ஒன்றுத்தை கக்கணும்.
கொஞ்சம் மறைஞ்சுது. இப்போது வேல்முருகன் வந்து என்ன சொல்கிறாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் திமுக போராட்டம் பண்ணுது. எதுக்காக போராட்டம் பண்ணுது? வெக்கம் கட்டவங்களா? இதுக்கடா போராட்டம் பண்ணுறீங்க? இந்த தமிழ் தாயை பார்த்து கொச்சப்படுத்திட்டாங்களாம், அதுக்காக இவங்க போராட்டம் பண்ண. டேய், தமிழ் தாயை வந்து நாளைக்கு பாடிக்கலாம்டா. நீங்கள் காமராஜர் வந்து ஒரு படத்தில் என்ன பார்த்தேன், காமராஜர் சொல்லுவார், இடியே விழுந்தாலும் மலையே விழுந்தாலும் தேசிய கீதம் பாடும்போது நம்ம வந்து நகரக்கூடாது. இது வந்து மாண்பு, இது வந்து ஒரு உணர்வு. ஆனால் தான் கண்ணு முன்னாடி யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து அடிப்படுது இல்லை உயிர் போகிற நிலைமை இருக்குன்னா அந்த இடத்துல தேசிய கீதத்தை விட அந்த மனிதாபிமானம் முக்கியம்னு சொல்லிப்பார். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய பொன்மொழிகள், எவ்வளோ பெரிய விஷயங்கள். அப்போது அந்தளவுக்கு இந்த தமிழகத்தை பாதுகாத்த நம்ம இன்னைக்கு எந்த மாதிரியான கட்சிக்கு போய் நமக்கு முட்டு தரோம், குஜ தோக்குறோம். இந்த மாதிரி கட்சிகளுக்கு போய் என்ன பண்ணுறோம், முட்டு தரோம், குஜ தோக்குறோம். எல்லா பழிகளும் செஞ்சுவிட்டு எங்கேயோ இருக்கிற கட்சிகள் மீது பழியை போட்டு இவன் நாட்டை ஆண்டுட்டு அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் மறைச்சி மீண்டும் யார் ஆளுவாங்க? திராவிட முன்னேற்ற கழகமாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாலும் இந்த மக்கள் பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லா அரசியல்வாதியும் இப்படி தான் பண்ணும். புதுசாக அரசியல்வாதிகளுக்கும் புதிய கட்சிகளும் எந்த அளவுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ அம்பேத்கருடைய விருது கொடுத்துக்கிறாங்க. யாருக்கு? விசிகாவை சேர்ந்த ரவிக்குமாருக்கு. யோசிச்சு பாருங்கள், வேங்க வயல மலம் கலந்து இன்னியவருக்கு ஒரு குற்றவாளியை கைது பண்ண துப்பிலை, வக்கீல், திராணம் இல்லை இந்த அரசாங்கங்களுக்கு. அந்த அரசாங்கத்தில் என்ன பார்க்குறாங்க? அடியார் இருக்கிறாங்க. அந்த அரசாங்கத்தில் பங்கு வகிக்கிறாங்க. எம்பியாவும் இருக்காங்க, எம்எல்ஏவும் இருக்காங்க. ஒரு சாதாரண குற்றவாளி பெயரை கூட இன்னிய வரைக்கும் சொல்ல. நீங்கள் எஃப்ஐஆர் போட வேண்டாம், பதிவு செய்ய வேண்டாம். அவன் யார்? அந்த குற்றவாளி பெயர் என்ன? இன்னைக்கு சோசியல் மீடியாவில் மக்கள் எடுத்து விசாரிறாங்க. பாரா, இவன் தான் குற்றவாளி, இவன் தான் அந்த பொண்ணை கற்பழிச்சான், இவன் பாரா திமுக கூட இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொதுமக்கள் எல்லா இடத்துலையும் தானகம்னு வந்து காமிக்கிறாங்க. ஆனால் வேங்க வயலில் கலந்த மலத்தை இன்னிய வரைக்கும் இந்த அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியல. அதற்கு முட்டு கொடுக்க அந்த கட்சியில் உறுப்பினர் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு உறுதியாக இருக்கக்கூடிய விசிகாவில் இருக்கக்கூடிய ரவிக்குமாருக்குன்னா விருது தராங்க. அம்பேத்கர் விருது. வெக்கமான இது. ஆனால் கேட்டால் சொல்கிறதே ஒன்னியர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரி இப்படி சொல்லி 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 தமிழகத்தில் இரு தமிழனும் ஒன்று சேராமல் நேரத்தில் நிற்கிறான். வந்தவெல்லாம் ஆண்டான். இன்னைக்கு புதுசாக ஒரு ஆக்டர் ஒருத்தன் வந்திருக்கான், நடிகன் ஒருத்தன். அவன் ஆளுவான்னு சொல்லி இன்றைக்கு விசிகாவுக்கும் தாவகவுக்கும் பயங்கரமான சண்டை. டேய், ஒரு பலத்தை அறிஞ்சு கொண்டு ஒரு பலத்தை தெரிந்து கொண்டு நம்ம மோத வேண்டும். ஆனால் பலமே இல்லாதவனை பலமாக உருவாக்குவதற்கு காரணம் என்ன? அரசியல். இந்த அரசியல் தான் இந்த மேன்மை மிக்க இந்த குடிகள் அது பெருசாக எடுத்துக்க. ஸோ அதெல்லாம் சொல்ல வரேன், தமிழ்நாட்டில் நடக்கின்ற எல்லா தவறுகளையும் இவங்க எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றி இன்னும் கொஞ்ச நாள் போய் பாருங்கள், இந்த பெண்ணை கற்பழிச்சது, பட்டியல மக்களுக்கு நடந்த துரோகங்கள், இது எதுவுமே தெரியாது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்து வாக்களிப்பாங்க, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து வாக்களிப்பாங்க. இங்கே பலிகடாகுவது பாமக, விசிகா, தமிழக கட்சிகள். அதான் சொல்ல வரேன். நான் எப்பயும் சொல்கிறேன், இந்த பதிவு யாருக்காகனா குறிப்பாக வேல்முருகனுக்காக தான். இந்த வன்னியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், வேல்முருகன் போன்ற எச்சைகள் தங்களுடைய சுயநலத்துக்காக வன்னியர்களை பாலக்காயாக மாற்றுவாங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்ல ஒவ்வொரு வன்னியர்களும் களத்தில் களப்பணி செய்ய வேண்டும். நம்முடைய ஊடக பலத்தையும் பேச்சு பலத்தையும் வெளியே கொண்டு வர வேண்டும். இப்போயாவது புரிஞ்சுக்கன்னு அன்றைக்கே சொன்னீங்களா, ஏய் வேல்முருகன் நடிக்கிறான்டா, அவன் திருட்டு பையன் சொன்னாலையா, இன்னைக்கு உண்மையாயிடுச்சா? அதுதான். எனவே மக்களே, நன்றி, வணக்கம்.